உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் அவர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பங்கேற்ற வதான் கோ ஜனோ நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஏப்ரல் 8ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாங்கள் நம்பவில்லை என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. விரிவான செய்திகள். பிரதமரின் முத்ரா திட்டம் கடந்த 11 ஆண்டுகளில் 12 கோடிக்கும் அதிகமான முதலாளிகளை உருவாக்கியிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட கடன் உதவியால் இது சாத்தியமானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மருத்துவ முறையான ஹோமியோபதி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் அவர்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் அவர்கள் விடுத்த செய்தியில், இந்த மருத்துவ முறை குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்கள் இதுகுறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த வதான் கோ ஜனோ என்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினமான ஏப்ரல் 6ஆம் தேதி ஆபரண தங்கம் கிராம் 13,990 ரூபாய்க்கும் சவரன் 1,11,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி கிராம் 260 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஏப்ரல் 7ஆம் தேதியான நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 13,860 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1040 ரூபாய் சரிவடைந்து 1,10,880 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 255 ரூபாய்க்கு விற்பனையானது. கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவடைந்து 2.55 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,720 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 340 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 265 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அனைத்து கப்பல் போக்குவரத்துக்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு காலக்கெடு விதித்தார். இந்த காலக்கெடு இன்று அதிகாலை 5:30 மணியோடு நிறைவடைய இருந்தது. இந்த சூழலில் ஈரானுக்கு விதித்த காலக்கெடுவை 2 வாரங்களுக்கு நீட்டிக்க ட்ரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி ஈரான் மீதான தாக்குதலை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தார். மேலும் இது ஒரு போர் நிறுத்தம் என ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள இந்தியா, அமெரிக்காவும் ஈரானும் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள சில மணி நேரங்களில் ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கிருந்து விரைவாக வெளியேற கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோல தூதரகம் பரிந்துரைத்துள்ள வழித்தடத்தை பயன்படுத்தி மட்டுமே அந்நாட்டை கடந்து வர வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் எப்போதும் ஏமாற்றுவதையே வழக்கமாக வைத்துள்ள அமெரிக்காவின் போர் நிறுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நம்பவில்லை என தெரிவித்துள்ள ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.